ஓகே. ஸோ யா ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, சிமெட்ரிக் ட்ரீ. அதாவது ஒரு ட்ரீ உங்ககிட்ட கொடுத்துருவான். ஸோ அதில் வந்து லெஃப்ட் சைடு இந்த ரீஜன் அண்ட் ரைட் சைடு இந்த ரீஜன் ரெண்டுமே சிமிலராக இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்த்து சொல்லணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி சப்செட் ஆஃப் அவர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். ஓகே. ஒரு ட்ரீயை உங்ககிட்ட கொடுத்துருவான். திஸ் இஸ் லைக் ஏ சிங்கிள் ட்ரீ. அதை இப்போ நீங்க நடுவில் இப்படி குறுக்கால ஒரு கோடு போடுறீங்க. போட்டு நவ் யூ வில் பி கெட்டிங் லைக் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு தனிப்பட்ட பார்ட்டுமே நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட ட்ரீயா தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் மேபி லைக் ட்ரீ 1 அண்ட் தென் திஸ் இஸ் மைட் பி லைக் ட்ரீ 2. இப்போ அந்த ட்ரீ 1 அண்ட் ட்ரீ 2 இஸ் ஈக்குவல் டு ட்ரீ 2வா அப்படின்னு தான் செக் பண்ணோம். ஸோ இதான் மேட்டர். ஸோ இப்போ ஆனால் லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன கேள்வி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிட்ட ரெண்டு ட்ரீ கொடுத்துருவோம், ட்ரீ 1 அண்ட் ட்ரீ 2ன்ட்டு. அந்த ரெண்டு ட்ரீயுமே ஈக்குவலாக நம்ம பார்த்தோம். அதான் நம்ம அந்த சேம் ட்ரீ அப்படிங்கிற ஒரு சம்ல நம்ம பார்த்தோம். ஸோ அதான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் வாஸ் லைக் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ என்ன கேட்குறானாக்கா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரீ கிடையாது, ஒரே ட்ரீ தான். ஆனால் நீ ரெண்டா பிரிச்சுப்ப அப்படின்னு கேட்குறான், அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதே சொல்யூஷனை எடுத்து வி கேன் ஜஸ்ட் ஐ மீன் புட் இட் ஹியர். என்னன்னாக்கா, லெஃப்ட்டுக்கு ஒன்று, ரைட்டுக்கு ஒன்று. இப்போ இதுதான் நோடுனாக்கா, இதான் ரூட் நோடுனாக்கா, நான் வந்து லெஃப்ட் ட்ரீயை வந்து டாட் லெஃப்ட்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் ட்ரீயை ரூட் டாட் ரைட்டுன்ட்டு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு ட்ரீயையும் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் பேக் டு தி அந்த சேம் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, we will just copy this logic and then இது சிமெட்ரிக் இருக்குங்களா? ஸோ அதுக்கு மேலே லைக் we will just write, I mean we will just paste our functionality போன ஃபங்க்ஷன்லேருந்து வந்தது. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னாக்கா, சிம்பிளி ஐம் கோயிங் டு டூ சம் பேசிக் செக்ஸ். ஓகே. இஃப் நாட் ரூட் அப்படின்னாக்கா ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஐ மீன் ரூட் நோட இல்லைனா ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். இஃப் நாட் root dot left or not root dot right. root left tree or right tree ரெண்டுமே இல்லாட்டினாக்கா then I'm going to return false. இல்லாட்டினாக்கா I'm just going to return self dot is same tree. இங்க நான் வந்து root dot left கமா root dot right அப்படின்னு வச்சேன், போதுமானது. எக்ஸ்ட்ரா லாஜிக்கெலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனால் அதுவும் ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? ஃபால்ஸ் ட்ரூ. if not root dot left root dot right. Yeah, false வருது. if okay. Two, three, four, four, three. This is correct தானே? அது பிராக்கெட் ஏதாவது மேட்டரா ப்ரோ அதுக்கு? இல்லையே. and not root dot right. இல்லை அப்படின்னு பார்த்தாலும் இங்க 6 தான் வரணும். print here, print here 1. நம்ம அடிச்சோம்னாக்கா இல்ல, அப்போனா இங்க தான் வருது. ரூட் டாட் லெஃப்ட் ரூட் டாட் ரைட்டு. ரூட் டாட் லெஃப்ட்
அது ஒரு ரூட்டு. ரூட் டாட் ரைட் அது இன்னொரு ரூட்டு. இவனுக்கு வேற என்ன பிரச்சனை? if not p, if not p or not q, is it? ரெண்டுமே தனித்தனி ட்ரீ தானே. இதான லாஸ்ட் இதுல நம்ம போட்டோம் ஒர்க் ஆச்சு. root dot left, root dot right. ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா? எங்க தப்பு பண்ணிக்கிறோம்? சேம் ட்ரீ. இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். ஓகேவா? இங்க வந்து ரெண்டுமே நாட்டா இருந்துச்சுனாக்கா தென் இட்ஸ் ட்ரூ. போத் ஆர் நல்னா இட்ஸ் ட்ரூ. ஏதாச்சும் ஒன்று நாட்டா இருந்து ஒன்று இருந்துச்சுன்னா ஃபால்ஸு. இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டுனா இது. அண்ட் தென் லெஃப்ட் டாட் லெஃப்ட் ரைட்டு, ரைட்டு லெஃப்ட்டு. மேபி சும்மா நம்ம ரூட்டே நம்ம கொடுத்து பார்க்கலாமா? கேஸ் 1 கரெக்ட், கேஸ் 2 தப்பு. நம்மளோட இது வந்து ட்ரூன்னு வருது. இதான் ரைட் நோடு, இது ரைட் நோடு. இது ரெண்டும் ஃபைன் தானே. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? சரி, மிரர் ஆஃப் இட் செல்ஃப். ஓகே 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 ஓகே. இது 2னா இங்கேயும் 2, இங்க 3னாக்க இதோட ரைட்டு தான் 3 இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் இன் எக்ஸாக்ட் சேம் ட்ரீயா நம்ம செக் பண்ணக்கூடாது. இட்ஸ் லைக் ஏ மிரர். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட் அண்ட் தென் இங்க ரைட்டு, அதுக்கப்புறமாட்டிக்கு ரைட்டு, அப்புறமா இங்க லெஃப்ட். இப்போ கொடுத்தோம்னாக்கா ஃபைன். ஸோ நவ் இங்க கூட நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கலாம். ரூட் டாட் லெஃப்ட், ரூட் டாட் ரைட். ஸோ நவ் திஸ் வில் ஒர்க் ஃபைன். அவ்வளோதான் மேட்டர். மேபி இஸ் மிரரான்னு வச்சுக்கலாம். மிரர் 3. இங்க இது போட்டு வச்சுட்டோன்னா, இங்க இப்படி ரன் பண்ணோன்னா திஸ் ஷுட் பி டோட்டலி ஃபைன். இது இருக்கு. ஸோ ஓகே, மிரர்னா என்னதுனாக்கா இங்க 2னா இங்க 2 ஒரே நோட் இருக்கு, ஃபைன். பட் இங்க 3 இருக்குனாக்கா இப்போ 2 உடைய ரைட் வந்து லெஃப்ட் வந்து 3, பட் 2 உடைய ரைட் வந்து 4, விச் இஸ் நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன். இங்க எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சைடு வரணுங்கிறதுக்காண்டி அந்த ரிஃப்ளெக்ஷன். ஸோ நவ் திஸ் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ யா, நவ் திஸ் இஸ் பக்கா டன். Super. Now if we are going to submit it, then it should be wrong answer. ஓகே, இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்குனாக்கா, ஓகே ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ இதுக்கு ரைட் கிடையாது, லெஃப்ட் கிடையாது. இஃப் நாட் ரூட் டாட் லெஃப்ட் அண்ட் நாட் ரூட் டாட் ரைட், then return true. So now if I am going to submit it, then it should be total pass. Okay, then that's it. நம்ம லாஸ்ட் டைம் போட்ட சொல்யூஷன்ல இருந்து லைக் we are just enhance something. ஸோ எப்படின்னாக்கா
ரெண்டு மிரர் ட்ரீ இப்போ ரெண்டு சேம் ட்ரீயான்னு பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம லெஃப்ட்டையும் ரைட்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். அதே மாதிரி ரைட்டையும் லெஃப்ட்டையும் கம்பேர் பண்றோம். அவ்வளவுதான் மேட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் லைக் வி ஆர் டூயிங். இது புரிஞ்சுதுங்களா இந்த ஃப்ளோ? புரியுது ப்ரோ. அந்த மிரர் டீபக் நல்லா இருந்தது. எக்ஸாக்ட் சிமெட்ரிக்கலா இல்லாம. நான் எக்ஸாக்ட் செலக்ஷன் நினைச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா இந்த இதுதான் மேட்டர். நம்ம லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் செக் பண்ணோம், அண்ட் தென் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் செக் பண்ணோம். ஸோ தட் இஸ் தி மெயின் கண்டிஷன். ஃபைன், ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு சம்மோட இப்ப நீங்க கேசஸ்ல வந்து இப்ப கேஸ் 1 பார்த்துட்டு கேஸ் 2 ஃபெயில் வந்துச்சுனே, அப்ப அந்த பர்టిక్యులர் கேஸ் போய் பாப்போம் அப்படி நம்ம நினைச்சேன். இல்ல மெயின் லாஜிக்லயே பாக்குறது பெட்டர் இல்ல? இல்ல, இப்போ ஒரு இடத்துல தப்புன்னு வருது. ஸோ இப்போ ரெண்டாவது தப்புன்னு வந்ததுல வந்து நம்ம வந்து கேஸ் நம்ம செக்கே, ஐ மீன் இந்த இது நான் செக்கே பண்ணல. இப்போ நம்ம வந்து டேரக்டா இங்க முன்னாடி என்ன போட்டிருந்தா ரைட் தான் போட்டோம். ரைட் போட்டிருந்தது போதே அது வந்து ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதுக்கு தான் டிக் அடிச்சது. ஸோ திருப்பி நான் இந்த லாஜிக் இதான் மெயினான லாஜிக். ஸோ இதை நான் திருப்பி நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ செக் பண்ணா லைக் ஏபிள் டு ஃபைண்ட் இட். ஸோ அதனால தான் நம்ம அப்படியே போட முடிஞ்சது. பட் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம திருப்பி நம்ம ஒவ்வொரு இடத்துல பிரிண்ட் அடிச்சு நம்ம ஹேவ் டு டீபக் இட். தட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் வி ஹேவ். ஓகே ப்ரோ. ஓகே, நாளைக்கு we will try to solve a medium problem, binary tree level order traversal. ஸோ இது நம்ம வந்து என்ன கதைங்கிறது நம்ம பார்க்கலாம். என்னன்னாக்கா 3, 9, 20, 15, 17 எல்லாமே ஒரு இதுவாக வரணும். they will be giving you a tree. அந்த ட்ரீ வந்து லெவல் ஆர்டராக நம்ம போட்டு we have to give it. But yeah, this is also nice. We'll see how it is done. Okay, then yeah. வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைனாக்கா we can close. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகேங்க, பை, டேக் கேர்.